சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2, 2026. தலைப்பு: காதல். கோல்டன் உரை. யோவான்: நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ரோமர்: எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினையினிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரிடத்திலொருவர் அன்பு கூறுகிற கடனேயல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. மத்தேயு. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருக்கி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களைச் சொஸ்தமாக்கினார். சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமுமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்குப் போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமேயல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டுச் சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். லூக்கா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே.
உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படிச் செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்களென்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்பத் தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுகருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். யோவான். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினாரென்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியமுண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். கொரிந்தியர். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவட்டையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீட்டிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதைச் செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒருக்காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம்,
அறிவானாலும் ஒழிந்துபோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனன் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துபோம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலின் உயிர்நாடி, அதன் இதயமும் ஆன்மாவும் அன்புதான். அன்பினால் மட்டுமே எல்லையற்ற மனம் என்னும் எல்லையற்ற கருத்தை அளிக்க முடியும். எல்லா ஜெபங்களின் சோதனையும் இந்த கேள்விகளுக்கான பதில்களில்தான் அடங்கியுள்ளது. இந்த கேட்பதினால் நாம் நம் அயலானை இன்னும் அதிகமாக நேசிக்கிறோமா? சிறந்த ஒன்றிற்காக ஜெபித்த திருப்தியில் பழைய சுயநலத்தை தொடர்கிறோமா? ஆனால் நம் ஜெபத்தின்படி வாழ்வதன் மூலம் நம் வேண்டுகோள்களின் நேர்மைக்கு எந்த சான்றையும் நாம் கொடுப்பதில்லை. சுயநலம் கருணைக்கு இடமளித்திருந்தால் நாம் நம் அயலானை சுயநலமின்றி மதிப்போம், நம்மைச் சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் அது செய்யப்பட வேண்டும் என்று வெறுமனே கேட்பதினால் மட்டும் இந்த மாபெரும் கடமையை நாம் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. நமது நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் பலனை நாம் அனுபவிப்பதற்கு முன்பு சுமக்கப்பட வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளை வெறும் உலகப்பிரகாரமான உணர்வுகள், பாசம் மற்றும் வழிபாடு ஆகிய அனைத்தையும் துறப்பது உட்பட பலவற்றை உள்ளடக்கியது. இதுவே கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ ஆகும். ஒரே தந்தையாகிய கடவுளைக் கொண்டு மனிதகுலம் முழுவதுமே சகோதரர்களாய் இருக்கும். மேலும் ஒரே மனமும் அந்த கடவுளும் அல்லது நன்மையும் கொண்டு மனிதகுல சகோதரத்துவமானது அன்பையும் உண்மையையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அத்துடன் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையையும் அது கொண்டிருக்கும். நமது தலைவர் பிசாசுகளை, தீமைகளை விரட்டி நோயாளிகளை குணப்படுத்தினார். அவருடைய சீடர்களைப் பற்றியும் கூறப்பட வேண்டியது என்னவென்றால், அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்றவர்களிடமிருந்தும் அச்சத்தையும் எல்லா தீமைகளையும் விரட்டி நோயாளிகளை குணப்படுத்துகிறார்கள். கடவுள் தன்னை பற்றிய ஒரு சிறிய கருத்தை உயர்ந்த கருத்துடன் இணைப்பதற்காக அளிக்கிறார். அதற்கு பதிலாக உயர்ந்தது எப்போதும் தாழ்ந்ததை பாதுகாக்கிறது. ஆன்மாவில் செல்வந்தர்கள் ஒரே மாபெரும் சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே மூலவர் அல்லது தந்தை இருக்கிறார். தன் சகோதரனின் தேவையைக் கண்டு அதை நிறைவேற்றி மற்றவரின் நன்மையில் தன் நன்மையை தேடுபவன் பாக்கியவான். அன்பு மிகச்சிறிய ஆன்மீக கருத்துக்கும் வலிமையையும் அழியாமையையும் நன்மையையும் அளிக்கிறது. அவை மொட்டின் வழியே மலர் ஒளிர்வது போல அனைத்திலும் பிரகாசிக்கின்றன. கடவுளின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியம், புனிதம், அழியாமை, அதாவது எல்லையற்ற வாழ்வு, உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்கின்றன. கேள்வி: கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்வதில் நான் எவ்வாறு மிக விரைவாக முன்னேற முடியும்? பதில்:
அதன் எழுத்து வடிவத்தை முழுமையாக படித்து அதன் ஆன்மாவை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக கோட்பாட்டை கடைப்பிடித்து ஞானம், உண்மை மற்றும் அன்பில் உறுதியாக நிலைத்திருந்து கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுங்கள். மன அறிவியலில் பிழையால் பிழையை அழிக்க முடியாது என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அறிவியலில் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு தீய எண்ணங்கள் கடத்தப்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஏனெனில் இருப்பது ஒரே ஒரு மனம் மட்டுமே. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சர்வவல்லமையுள்ள மனம் மனிதனால் பிரதிபலிக்கப்பட்டு முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகிறது. கிறிஸ்தவ அறிவியலில் முதல் கடமை கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் ஒரே மனதை கொண்டிருப்பதும் மற்றவரை உங்களைப் போலவே நேசிப்பதும் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாழ்வே கடவுள் என்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உன்னதமான நன்மையை நெருங்கும் வாழ்க்கையை வாழ்கிறேனா? உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நான் வெளிப்படுத்துகிறேனா? அப்படியானால் பூரண நாள் வரை பாதை பிரகாசமாக மாறும். கடவுளை பற்றிய புரிதல் மனிதனுக்கு என்ன கொண்டுவருகிறது என்பதை உங்கள் செயல்களே நிரூபிக்கும். எல்லா மெய்யான இருப்புகளுக்கும் அடிப்படையாகவும் மேலாகவும் அவற்றை உள்ளடக்கியதாகவும் விளங்கும் அன்பு எனும் தெய்வீக கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு குணமாக்குதலின் விதியை அறிவியல் பூர்வமான உறுதியுடன் நிரூபிக்க உங்களுக்கு துணை புரிவது பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவுமாகிய அந்த ஆன்மீக கருத்தே என்ற இந்த எண்ணத்தை நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். கிருபையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஊக்கமான விருப்பத்துடன் பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை. இவ்வாறு வேதாகமத்தின் முதல் மற்றும் கடைசி நூல்களான ஆதியாகமம் மற்றும் வெளிப்படுத்தல் ஆகிய இரண்டிலும் பாவமானது கிறிஸ்தவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதன் இயல்பான சூனிய நிலைக்கு குறைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் காண்கிறோம். ஒருவரையொருவர் நேசியுங்கள். 1 யோவான் அதிகாலை 3:23 என்பதே தேவனால் ஏவப்பட்ட எழுத்தாளரின் மிகவும் எளிமையான மற்றும் ஆழமான அறிவுரையாகும். அறிவியலில் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் பொருள் சார்ந்த அல்லது அழியக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது அவருடைய பிள்ளைகளுக்கு உரியதல்ல, ஏனெனில் பௌதிகத்தன்மை என்பது ஆன்மீகத்தின் தலைகீழ் பிம்பமாகும். அன்பு கிறிஸ்தவ அறிவியலின் விதியை நிறைவேற்றுகிறது, மேலும் இந்த தெய்வீக கோட்பாட்டை புரிந்து கொண்டு நிரூபித்தால் அன்றி வேறெதுவும் வெளிப்படுத்தல் நூலின் தரிசனத்தை ஒருபோதும் அளிக்காது. சத்தியத்தைக் கொண்டு பிழையின் 7 முத்திரைகளை திறக்காது, அல்லது பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் எண்ணற்ற மாயைகளை வெளிக்கொணராது. ஆவியின் மேலாதிக்கத்தின் கீழ் பருப்பொருள் மறைந்துவிட வேண்டும் என்பது காணப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். மன சிகிச்சை கோட்பாட்டை போதுமான அளவிற்கு புரிந்து கொள்பவர் தன் மாணவனுக்கு உண்மையைப் போலவே பிழையையும் சரியான நடைமுறையைப் போலவே தவறான நடைமுறையையும் சுட்டிக்காட்டுகிறார். கடவுள் மற்றும் மனிதன் மீதான அன்பே சிகிச்சை மற்றும் கற்பித்தல் ஆகிய இரண்டிற்கும் உண்மையான உந்துதலாகும். அன்பு ஊக்கமளிக்கிறது, ஒளியூட்டுகிறது, சுட்டிக்காட்டுகிறது மற்றும் வழிகாட்டுகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு இறக்கைகளையும் பேச்சுக்கும் செயலுக்கும் வலிமையையும் சுதந்திரத்தையும் அளிக்கின்றன. உண்மையின் பீடத்தில் அன்பே பூசாரியாக விளங்குகிறது. தெய்வீக அன்பு அழியக்கூடிய மனதின் நீர்ப்பரப்பில் அசைவாடி ஒரு பரிபூரண கருத்தை உருவாக்கும் வரை பொறுமையுடன் காத்திருங்கள். பொறுமை அதன் பரிபூரண பணியைச் செய்தாக வேண்டும். முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடானது
மனிதன் ஆரோக்கியம், புனிதம் மற்றும் நித்திய ஜீவனை வெளிப்படுத்தும் இருப்பியல் அறிவியலுக்கு அடித்தளமாக அமைகிறது. எல்லையற்ற, நன்மையான ஒரே கடவுள் மனிதர்களையும் தேசங்களையும் ஒன்றிணைக்கிறார், மனித சகோதரத்துவத்தை உருவாக்குகிறார், போர்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார், உன் அயலானை உன்னைப் போல் நேசி என்ற திருமறையை நிறைவேற்றுகிறார். புறச்சமய மற்றும் கிறிஸ்தவ சிலா வணக்கத்தை ஒழிக்கிறார், சமூக, குடிமை, குற்றவியல், அரசியல் மற்றும் மதச் சட்டங்களில் உள்ள தவறுகள் அனைத்தையும் அழிக்கிறார், ஆண், பெண் பாலினங்களை சமமாக்குகிறார். மனிதன் மீதான சாபத்தை நீக்குகிறார், மேலும் பாவம் செய்யவோ, துன்பப்படவோ, தண்டிக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ எதுவும் இல்லாதவாறு பார்த்துக் கொள்கிறார். தெய்வீக விஞ்ஞானம், இறைவனின் வார்த்தை, பிழை எனும் முகத்தில் உள்ள இருளை பார்த்து, இறைவன் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது, மேலும் எங்கும் நிறைந்த அன்பின் ஒளி பிரபஞ்சத்தை பிரகாசிக்கச் செய்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.